ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4, 5 வசனத்திலே நாம் வாசிக்கிறபடி, மெய்யாகவே அவர் நம் பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஷோலி ஷோலி மெய்யாகவே அவர் நம் பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை எல்லாம் சுமந்தார். நாம் சுமக்க வேண்டிய அவசியமில்லாதபடி அவைகள் ஒவ்வொன்றையும் இயேசு நமக்காக சுமந்தார். ஒவ்வொரு பாடுகளையும், ஒவ்வொரு பலவீனங்களையும், ஒவ்வொரு நோயையும் அவர் சுமந்திருக்கிறார். அவர் நம் நோய்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நம் பலவீனங்களை சுமந்திருக்கிறார். மத்தேயு 8:17 படி. ஆகவே அவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இன்று காலை நம்முடைய பாடுகளை எல்லாம் சுமந்தவர், நம் துக்கங்களை எல்லாம் சுமந்தவர், நோய்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டவர், நம்முடைய பலவீனங்களை சுமந்தவர் அருள்நாதர் இயேசுவை கும்பிடும்படி வந்திருக்கிறோம். அவர் நம் மத்தியிலே இருக்கிறார். அவைகள் ஒவ்வொன்றையும் நம்முடைய வாழ்வில் இருந்து எடுத்து அவர் சுமந்தபடியினால் நம்மை விடுவிக்க நம் மத்தியிலே இருக்கிறார். சிலுவை நாதராகி அவரை மனதார நாம் கும்பிடுவோம், அவரை தொழுது கொள்வோம், அவர் பட்ட பாடுகளை அறிக்கை செய்வோம், நாம் விடுதலையாவோம். எதற்காக ஆண்டவர் இவைகளையெல்லாம் சுமந்தார்? அப்போஸ்தலர் 20:28 படி அவருடைய சபையை அவருக்கென்று விலைக்கு வாங்கும்படியாக. இந்த வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. நம் ஒவ்வொருவரையும் அவர் தமது சுய இரத்தத்தினால் விலைக்கு வாங்கியிருக்கிறார். அவருடைய இரத்தத்தை சிந்தி விலை கிரயமாக நம்மை விலைக்கு வாங்கியிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக மாறும்படி, அவருடைய ஆலயங்களாக மாறும்படி, ஆலயங்களாக இணைந்து அவருடைய சபையாக அவரோடு இணைந்திருக்கும்படியாக இயேசு தமது சுய இரத்தத்தை சிந்தியிருக்கிறார். யோபு 2:4 சாத்தான் சொல்லுகிறான் ஆண்டவரிடம், ஆண்டவரே, தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனிதன் கொடுத்து விடுவான். மனுஷன் எல்லாத்தையும் கொடுத்துருவான், ஆனால் அவன் ஜீவனை மட்டும் மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டான். ஜீவனை மட்டும் மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டான். ஒரு ஆஸ்பத்திரியில் ஒரு சிறுவன், அவனுடைய சகோதரி விபத்திலே செத்து கொண்டிருக்கும் பொழுது, அந்த சிறுவனுக்கும் சகோதரிக்கும் ஒரே இரத்தம் இருப்பதை வைத்தியர்கள் கண்ட பொழுது அந்த பையன்கிட்ட கேட்டாங்க, உன் ரத்தத்தை உன் தங்கச்சிக்கு கொடுப்பியா, அவள் பிழைச்சிக்குவான். அவன் கொடுக்குறேன்னா கொடுக்க ஆரம்பித்தவுடன் அவன் ரத்தத்தை பார்த்தான், அந்த பையை பார்த்தான், திடீர்னு அழ ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு 6 வயசு. அம்மாட்ட, அம்மா, இப்போ என் உயிரையே என் தங்கச்சிக்கு கொடுக்குறேன்னா என் உயிர் போயிருமாம்மா என்று கேட்டான். அவன் நினச்சான் அவன் ரத்தத்தை எல்லாம் எடுத்துருவாங்க, அவன் சாக போகிறான், அவன் தங்கச்சி உயிர் பெறப்போகிறாள் என்று. ஆம், நம்முடைய ஆண்டவர் இப்படித்தான் தமது ரத்தத்தை எல்லாம் நமக்காக கொடுத்தார். கொஞ்சம் ரத்தம் கொடுத்த உடனே என் உயிர் போப்போதான் என் தங்கச்சிக்காகன்னு அவன் சொன்னான். ஆனால் ஆண்டவர் தமது ரத்தத்தை எல்லாம் நமக்காக சிந்தி இருக்கிறார். வாட் கிரேட் லவ்! எவ்வளவு பெரிய அன்பு! இன்றும் இந்த அன்பை நாம் அனுபவிக்கும்படியாக நம் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், யோவான் 10:15 வசனத்திலே, நான் உங்களுக்காக என் ஜீவனையே கொடுக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன். கலாத்தியர் 2:20 பவுல் சொல்லுகிறார், என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார், தம்மையே கொடுத்தார்.
He gave himself for me. What great love. What great love. ஆம் பிரியமானவர்களே, லேவியராகமம் 17:14 இன்னும் உபாகமம் 12:23 நாம் வாசிக்கிறோம். இரத்தத்தில் தான் உயிர் இருக்கிறது. இரத்தத்தில் தான் உயிர் இருக்கிறது. ஆகவே இரத்தத்தை சிந்தினால்தான் ஒருவர் ஜீவன் பெற முடியும். ஆகவே தான் இயேசு மனித அவதாரம் எடுத்தார். அவர் பிதாவினிடம் கேட்டார், எனக்கு ஒரு சரீரத்தை உருவாக்கும். எபிரேயர் 10:5 வாசிக்கிறோம், மேக் அ பாடி ஃபார் மீ. நான் போகட்டும், ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், நான் போய் இரத்தத்தை சிந்தட்டும். இரத்தம் சிந்தினால்தான் அவர்கள் உயிர் பெற முடியும். 1 தீமோத்தேயு 3:16 படி இந்த எல்லாம் வல்ல இறைவன் மனித சரீரத்தை எடுத்துக்கொண்டு வந்தார். எபிரேயர் 2:14-15 படி எப்படி மனுஷர்கள் சரீரத்தோடு இருக்கிறார்களோ அதே போல ஒரு சரீரத்தை உருவாக்கி கொண்டு வந்தார். புனித இரத்தத்தை சுமந்து கொண்டு வந்தார். இறைவனுடைய இரத்தத்தை சுமந்து கொண்டு வந்தார். பரிசுத்த இரத்தத்தை சுமந்து கொண்டு வந்தார். ஆகவேதான் உலக வித்து இல்லை, தேவனுடைய வித்து, பரிசுத்த வித்து, அதை சுமந்து கொண்டு வந்தார். அவருடைய பரிசுத்த இரத்தத்தை ஜனங்களுக்காக சிந்தி அதனால் அவர்களை விலைக்கு வாங்கி அவர்களுக்கு உயிரை கொடுக்கும்படியாக தேவாதி தேவன் இயேசுவின் உருவிலே இறங்கி வந்தார். இன்றும் அந்த இரத்தத்தினால் நம் ஒவ்வொருவரையும் விலைக்கு வாங்கி இருக்கிறார். அந்த பரிசுத்த இரத்தத்தினால் நம் ஒவ்வொருவரையும் விலைக்கு வாங்கி இருக்கிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம். பல வருடங்களுக்கு முன்பதாக கொரியா தேசத்திலே ஒரு குடும்பம் இருந்தது. அவர்களுக்கு 4 பெண் பிள்ளைகள். 6 வயசுலேருந்து 13 வயசு வரைக்கும் அந்த 4 பெண் பிள்ளைகள் இருந்தார்கள். அப்போது கடைசியில் அவங்களுக்கு ஒரு ஆண் பையன் பிறந்தான். இந்த பெண் பிள்ளைகளுக்கு ஒரே சந்தோஷம். ஆனாலும் அந்த குடும்பத்தில் பயங்கர வறுமை. இது உண்மை சம்பவம். பயங்கர வறுமை. அந்த 4 பெண் பிள்ளைகளை வளர்க்கவே அவர்களுக்கு காசு இல்லை, அவ்வளோ வறுமை. ஆனாலும் அந்த 5வது பிள்ளை, ஆண் பிள்ளை பிறந்தவுடன் ஒரே சந்தோஷம். ஆனால் திடீரென்று ஒரு நாள் அந்த குடும்பத்தில் பயங்கர சோகம் உண்டானது. 4 பெண் பிள்ளைகளும் தற்கொலை செய்து கொண்டார்கள். ஒரு கடிதத்தை எழுதி வைத்து போனார்கள். அவள் சொன்னார்கள், அப்பா அம்மா, எங்களை வளர்க்கறதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, இப்போ நம்ம குடும்பத்தில் சந்தோஷம் வந்திருக்கு. எங்களுக்கு ஒரு தம்பி வந்துட்டான். எங்கள் தம்பி வறுமையில் வளரக்கூடாது. எங்களுக்கு நீங்கள் என்ன செலவு பண்ணுவீர்களோ அத்தனையும் எங்கள் தம்பிக்கு செலவு பண்ணுங்க. எங்கள் தம்பி நல்லா இருக்கட்டும், நாங்கள் எங்கள் உயிரை எடுத்துக்கொள்கிறோம் என்று எழுதி வைத்து செத்து போனார்கள். இயேசுவும் அப்படித்தான். நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும், வாழ வேண்டும், வாழ வேண்டும் என்று சொல்லி நம்முடைய மூத்த சகோதரனாக நமக்காக உயிரையே கொடுத்திருக்கிறார். He gave his life. நான் சாகட்டும், என் ரத்தம் சிந்தப்படட்டும், என் பிள்ளைகள் வாழட்டும், என் பிள்ளைகள் வாழட்டும். எவ்வளோ பெரிய அன்பு. ஆனால் இந்த 4 பெண் பிள்ளைகளும் என்றென்றுமாக மரித்து போனார்கள். ஆனால் நம் சகோதரனோ 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். அவர் சொன்னார், நான் எழும்பட்டும், என் பிள்ளைகளை, என் சகோதரனை, என் சகோதரியை என்றும் பராமரிக்க என் இரத்தமும் உயிரோடு இருக்கட்டும் என்றார். இன்றும் இயேசுவின் இரத்தம் அதனால் தான் உயிரோடு இருக்கிறது. The blood of Jesus is alive. It's not a dead blood. It's alive. It's alive. அவர் பிழைக்கிறபடியினால் நாமும் பிழைப்போம். இயேசுவின் இரத்தம் பிழைத்து கொண்டிருக்கிறது. ஆகவே நாமும் பிழைப்போம். இன்று நம்மையே அவரிடம் ஒப்புக் கொடுப்போம். நாமும் பிழைப்போம். அவருடைய கரங்களில் நம் வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். நம்பிக்கை பெறுவோம்.
நம்பிக்கையோடு இந்த உலகத்தில் வாழ்வோம். We have hope through the living blood of Jesus Christ. What great joy! What great joy! சந்தோஷமாக பாடுவோமா? கண்டால் சிலுவையில் தொங்கும் குருதி வடிந்தவர் காட்சி, கண்டால் சிலுவையில் தொங்கும் குருதி வடிந்தவர் காட்சி, கல்லான உள்ளங்கள் உடையும் கண்ணீரும் கண்களில் வடியும் கனிவாய் உன்னை அழைப்பவரை நோக்கி பார், உன்னை கண்டழைக்கும் இயேசுவை மறந்து நீ எங்கே போகிறாய், உன்னை கண்டழைக்கும் இயேசுவை மறந்து நீ எங்கே போகிறாய். இயேசுவின் இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டதற்கு அது நிமித்தம் நமக்கு என்ன பலன் கிடைக்கிறது? முதலாவதாக அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு கிடைக்கிறது. எபேசியர் 1:7 அதை வாசிக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இயேசுவுக்குள் பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெறும்படியான ஒரு வழி பிறக்கிறது, மீட்பு வருகிறது. இந்த உலகத்திலே பாவத்தின் நிமித்தம் எத்தனை பேர் செத்து போகிறார்கள். சமீபத்திலே ஒரு கல்லூரியில் நடந்த ஒரு காரியம். ஒரு ஹாஸ்டலில் இருந்த பெண் தவறான உறவிலே ஈடுபட்டாள். ஒரு காலத்திலே அவள் கர்த்தரை பற்றி கொண்டு கர்த்தரை குறித்து சாட்சி கொடுத்த பெண். ஆனால் அந்த ஹாஸ்டலிலே தவறான உறவுகள் வந்தது. அந்த உறவிலே ஈடுபட்டாள். அதிலிருந்து விடுபட முடியவில்லை. கலங்கினாள், கதறினாள். கடைசியில் குற்ற உணர்வின் நிமித்தம் அவள் தன்னையே மாய்த்து கொண்டாள். எனக்கு விடுதலை கிடைக்கவே கிடைக்காது, இந்த உறவில் இருந்து என்னால் வெளியே வர முடியாது என்று அவள் சொல்லி செத்து போனாள். அந்தோ ஆண்டவர் அவளுக்காக அவளை மீட்கும்படியாக தமது இரத்தத்தை சிந்தி இருக்கிறார் என்பதை அவள் அறிந்து கொண்டும் அவள் அந்த நேரத்திலே பாவத்தின் வல்லமையினால் அதை அனுபவிக்க முடியாமல் செத்து போனாள். ஆனால் இன்று ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடம் வா, என் இரத்தத்தை சிந்தி இருக்கிறேன். 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், நமது பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். பாவம் செய்யாதவன் இந்த உலகத்தில் ஒருவரும் கிடையாது, ஒருவரும் கிடையாது. பாவம் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ஆண்டவரிடமிருந்து மீட்பும் வருகிறது. எப்பொழுது நாம் துணிந்து பாவம் செய்யாமல் அறிக்கை செய்து பலவீனம் அடைந்திருக்கிறேன் அப்பா, எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லும் பொழுது அவர் மனம் இறங்குகிறார். அவருடைய இரத்தம் நம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. இந்த நாளிலும் அந்த கிருபை தருகிறார். எது நிமித்தம் மன்னிக்கிறார்? Why does God forgive us? Why does Jesus forgive us? நீதிமொழிகள் 10:12 கூறுகிறது. இன்னும் 1 பேதுரு 4:8 கூறுகிறது, அன்பு
எல்லா பாவங்களையும் மூடும். Love covers all sins. All sins. நாம் ரட்சிக்கப்படும் பொழுது மட்டும் ஆண்டவர் நம்மை நேசிப்பவர் அல்ல, எப்பொழுதும் நேசிக்கிறார், எப்பொழுதும் நேசிக்கிறார். நம் பாவங்களை எல்லாம் மன்னிக்க அவர் தயையை பெருத்திருக்கிறார். அவரிடம் வந்து, ஆண்டவரே பாவம் செய்துவிட்டேன், இந்த பலவீனம் என்னை கொல்லுகிறது, என்னால் தாங்க முடியவில்லை என்று சொல்லும் பொழுது மனது உருகுகிறார். அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவுகிறார். அன்பினால் நம் வாழ்க்கையை நிரப்பி மீண்டும் அவருடைய பிள்ளையாக மாற்றுகிறார். பல வருடங்களுக்கு முன்பதாக ஒரு மிகப்பெரிய புத்தகம் எழுதப்பட்டது. அது ஒரு பெரிய ஃபில்மாக வெளியே வந்தது. லே மிசரபிள் ஒரு பிரெஞ்சு நாவல். அதிலே ஒரு திருடன் ஜெயிலிலிருந்து தப்பி ஓடுகிறான். ராத்திரி ஓடுறான், கையில் சங்கிலி, காலில் சங்கிலி, அதோடு ஓடுறான். அப்போ எங்கேயாவது போய் அடைக்கலம் புகலாம் என்று போய் பார்க்கிறான். ஒரு பெரிய மாளிகை இருக்கிறது. அதில் ஒரு கத்தோலிக்க பிஷப் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவனுக்கு தெரியாது. போய் கதவை தட்டுகிறான். நடுராத்திரியிலே அவர் அவனை அழைத்து உள்ளே விடுகிறார். அவருக்கு தெரியும் இவன் திருடன், ஜெயிலிருந்து தப்பி வந்திருக்கிறான் என்று. அவனுடைய காயங்களையெல்லாம் ஆற்றி குளிக்க தண்ணீர் கொடுத்து ஆகாரம் கொடுத்து அவன் தங்குவதற்கு அருமையான ஒரு ரூமை ஆயத்தம் பண்ணி அவனை படுக்க வைத்து பராமரிக்கிறார். ஆனால் கொஞ்ச நேரத்திலே, சில மணி நேரம் கழிந்த பிறகு அதிகாலையிலே திரும்பவும் கதவு தட்டப்படுகிறது. போய் கதவை திறந்து பார்க்கிறார். போலீஸ்காரர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நடுவிலே இவனும் நின்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஐயா, இவன் கையில் பாருங்க, வெள்ளி கேண்டில் ஸ்டிக்ஸ் இருக்கிறது, இதெல்லாம் உங்கள் வீட்டிலேருந்து திருடிட்டு வந்திருக்கிறான், அவனை பிடிச்சி கொண்டாந்துருக்கிறோம் என்றார்கள். அப்பொழுது அவர்களை உள்ளே அழைத்தார். போலீஸ்காரர்களிடம் சொன்னார், ஐயோ, அவன் திருடிட்டு போலைங்க, நான் தாங்க கொடுத்தேன், நான் தாங்க அவனுக்கு கொடுத்தேன். He did not steal it. I gave it to him. I gave it to him. அவள் விட்டு போனார்கள். அந்த மனிதனோ அவருடைய பாதபடியிலே விழுந்தான். அவன் சொன்னான், ஐயா, என் பாவத்தை உங்களுடைய அன்பினால் கழுவினீர்கள், என் இருதயத்தையோ உங்கள் அன்பினால் விலைக்கு வாங்கிவிட்டீர்கள், விலைக்கு வாங்கிவிட்டீர்கள். அதன் பிறகு அவன் பெரிய மேயராக உயர்ந்தான், ஜனங்களை பராமரிக்கிறவனாக மாறினான். எனக்கு அருமையானவர்களே, அதைத்தான் ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். அவருடைய அன்பினால் நம் இருதயத்தை விலைக்கு வாங்கியிருக்கிறார். அந்த இருதயத்தை அவருடைய இரத்தத்தினால் கழுவி இருக்கிறார். வாட் கிரேட் ஜாய்! நம் ஒவ்வொருடைய ரட்சிப்பையும் நாம் கனம் பண்ணுவோம். பிசாசு வந்து குற்ற உணர்வை நமக்கு கொடுக்கும் பொழுது நாம் சொல்லுவோம், இயேசு என் இருதயத்தை அவருடைய அன்பினால் விலைக்கு வாங்கி இருக்கிறார். My soul doesn't belong to me, it belongs to Jesus. It belongs to Jesus. என் ஆத்துமா எனக்கு உரியதல்ல, அது ஆண்டவருக்கு உரியது. அதை இயேசு தமது இரத்தத்தினால் கழுவி இருக்கிறார். என் இருதயம் சுத்தமாக இருக்கிறது. இப்பொழுதும் நம் இருதயத்தை அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். அதை சுத்தமாக காத்துக்கொள்வது அவருடைய அன்பு, அன்பு, அன்பு. ஒவ்வொரு நாளும் அவரை ஆராதிக்கும் பொழுது இந்த அன்பிற்காக அவரை ஸ்தோத்திரிப்போம், மனதார ஸ்தோத்திரிப்போம். அவருடைய அன்பின் நிமித்தம் நம்முடைய இருதயம் சுத்தமாக இருந்து இயேசுவின் பிள்ளையாக நாம் வாழும்படி வழி செய்கிறது. அவரை கும்பிட்டு அவரை கனம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். We are secure in Jesus. We are secure in His love. ஒரு பிசாசும் நம்மை மேற்கொள்ள முடியாது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எத்தன் என்னை
உத்தமனாக்க சித்தம் கொண்டீரன் ஏசையா. எத்தனையாய் துரோகம் நான் செய்தேன், அத்தனையும் நீர் மன்னித்தீர். ரத்தம் சிந்த வைத்தேனே நான், அத்தனையும் என் பாவமன்றோ. கர்த்தனேவும் அன்பு கீடாய் நித்தமும் நான் சேவிப்பேன். ரத்தம் சிந்த வைத்தேனே நான், அத்தனையும் என் பாவமன்றோ. கர்த்தனேவும் அன்பு கீடாய் நித்தமும் நான் சேவிப்பேன். அடுத்தபடியாக இயேசுவின் இரத்தம் நமக்கு சமாதானத்தை உண்டாக்குகிறது. இயேசு தமது இரத்தத்தை நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும்படியாக சிந்தி இருக்கிறார். பீஸ், பீஸ், பீஸ். கொலோசியர் 1:20 வாசிக்கிறோம், அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார். இந்த உலகத்தில் ஜனங்களுக்கு வேண்டியது சமாதானம். அதற்கு எல்லாம் வல்ல இறைவனே வந்து தமது இரத்தத்தை சிந்தி நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினையை அவர் மீது ஏற்றுக்கொண்டார். He said, I have to bring peace to my children. இந்த உலகத்தில் சமாதானம் இருந்தால் போதும், எதையும் வென்று விடலாம், எதையும் செய்து விடலாம், எதிலும் நாம் முதன்மையாக நிற்கலாம். All that we need is peace, peace, peace. அந்த சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு இன்று தமது இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஹென்றி ஹான்ஸ்டைன் என்று இருந்தார். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் போல ஹென்றி ஹான்ஸ்டைன் அவருக்கு உறவினர். அவரும் ஜூ. அவர் ஆட்டம் பாமை கண்டுபிடிப்பதற்கு அவரும் அந்த அணியில் இருந்தார். முக்கிய சயின்டிஸ்ட். அவ்வளவு ஞானம், அவ்வளவு அறிவு, மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தார். கடைசியில் வாழ்க்கையில் குடும்பத்தில் வந்த பிரச்சனையை அவரால் தாங்க முடியவில்லை, அதை சமாளிக்க முடியவில்லை, அதற்கு தீர்வு காண முடியவில்லை. ஒரு பெரிய பிரிட்ஜில் ஏறினார், தலை கீழாக விழுந்து தற்கொலை செய்து செத்து போனார். அவர் எழுதி வைத்து போனார், I have no peace, I have no peace, I have no peace. ஆனால் இயேசுவே நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவராக இறங்கி வந்தார். My peace I give unto you, not as the world gives, but my peace I give unto you. தேவனுடைய சமாதானம். இந்த உலகத்தின் சமாதானம் ஒரு நாளும் நம்மை பலப்படுத்த முடியாது. None of the peace that is brought by anything in the world can give us victory, but the peace of God. இயேசுவின் இரத்தம் கொண்டு வரும் சமாதானம். முதலாவது பரலோகத்திற்கும் நமக்கும் சமாதானத்தை கொண்டு வருகிறார். லூக்கா 15:7 10. பரலோகத்தோடு சமாதானம், தேவனோடு சமாதானம். இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்படும் பொழுது, விலைக்கு வாங்கப்படும் பொழுது, எப்பொழுது வேண்டுமென்றாலும் பரலோகத்தோடு, தேவாதி தேவனோடு நாம் உறவு கொள்ளலாம். We can call him Father, Father, Father.
அந்த சமாதானம் நம்ம இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் ஜெயிக்க வைக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த சமாதானத்தை கொடுக்கவே இயேசு தமது இரத்தத்தை சிந்த நமக்காக வந்திருக்கிறார். ஆகவே தைரியமாக இன்று அவரிடம் சென்று அவருடைய இரத்தத்தை நாம் கனம் பண்ணுவோம், அதை சுமந்து கொள்வோம். அதோடு கூட இயேசுவின் இரத்தத்தினால் நம் யாவரோடும் சமாதானமாய் வாழும்படி ஆண்டவர் செய்கிறார். 1 கொரிந்தியர் 11:24-25. நாம் யாவரும் இயேசுவின் இரத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, அருந்தும்படியாக இந்த ஒரே மேஜைக்கு வரும் பொழுது நாம் எல்லாருக்குள்ளும் சமாதான ஆவியை ஊற்றுகிறார். அவருடைய இரத்தத்திற்காக அதை கனம் பண்ணி பரிசுத்தத்தோடு அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது நம் அனைவருக்குள்ளும் ஒரு சமாதான ஆவி வருகிறது. ஒருவரோடு ஒருவர் ஒப்பந்தம் பண்ணும்படி ஆண்டவர் செய்கிறார். ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் நடந்தது. சபை தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்திருந்தாங்க. அந்த கான்ஃபரன்ஸில் நிறைய டெசிஷன்ஸ் எடுக்கணும். ஆகவே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டெசிஷனை கொடுத்தாங்க. கடைசியில் ஒருத்தர் டெசிஷனை இன்னொருத்தர் அங்கீகரிக்க மாட்டாங்க. அதை பற்றி பேசுவார்கள். இவருக்கு கோபம் வரும், அவருக்கு கோபம் வரும், இந்த கூட்டத்துக்கு கோபம் வரும், அந்த கூட்டத்துக்கு கோபம் வரும். ஒரே பிரிவினை, மனசில் சஞ்சலம். கடைசியில் அந்த பிரதம போதகர் சொன்னார், நம்ம எல்லாரும் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாம் எல்லாரும் இயேசுவின் இரத்தத்தை நாம் பானம் பண்ணுவோம், இயேசுவின் சரீரத்தை நாம் நினைவு கூறுவோம், அவருடைய சரீரத்தை பெற்று ஒரே சரீரமாக மாறுவோம் என்றார். எல்லாருக்கும் நற்கருணை கொடுத்தார்கள். அப்போ எல்லாம் ட்ரெயினில் ஏறி போனாங்க. அப்போ ஒருத்தர் ட்ரெயினில் ஏறி போயிட்டார். ஒரு போதகர் போயிட்டு அதே ட்ரெயினில் வேகமாக திரும்பி வந்தார். அவர் சண்டை போட்ட இன்னொரு போதகருடைய ஊருக்கு வந்தார். அங்கே வந்தால் இந்த ட்ரெயினில் ஏறி இவர் ஊருக்கு வர்றதுக்கு அவர் நின்றுட்டுருக்கார். 2 பேரும் ஸ்டேஷனில் ஒருவரை ஒருவர் அணைத்து கொண்டார்கள். அவர் சொன்னார், எனக்கு மனதே கேட்கவில்லை. இயேசுவின் இரத்தத்தை நாம் பானம் பண்ணின பொழுது, அவருடைய சரீரத்தை நாம் உட்கொண்ட பொழுது என் உள்ளம் வாதித்தது, ட்ரெயினில் வாதித்து கொண்டே இருந்தது. அதனால்தான் ஒப்புரவாகும்படியாக வந்தேன் என்றார். நானும் அதுக்கு தான் உங்கள் ஊருக்கு போகிறதுக்கு ஒப்புரவாகும்படி புறப்பட்டு வந்திருக்கிறேன் என்றார். ஒன்றாக சேர்ந்தார்கள். சபை வளர்ந்தது. இன்றும் அப்படிப்பட்ட ஒற்றுமையை, சமாதான ஆவியை கர்த்தர் நமக்குள் கொடுக்கும்படியாக அவருடைய இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். ஒவ்வொரு முறை இந்த மேஜைக்கு வரும் பொழுது நம் கண்கள் அவரையே பார்ப்பதாக, அவருடைய இரத்தத்தையே பார்ப்பதாக. அவர் நம்மை இணைக்கட்டும், குடும்பத்தை இணைக்கட்டும். நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்பதை இந்த உலகம் காணும்படி ஆண்டவர் அருள் புரிவார். அப்படியே ஒரு ஊரிலே ஒரு போதகர் சபையை நடத்தி கொண்டிருந்தார். அப்போ ஒரு வியாபாரம் செய்கிறவர், அந்த ஊரிலே பெரியவர், அந்த சபையில் இருந்தார். அவருக்கு ஒரு காரியம் பிடிக்காமல் போனது. அவர் சொன்னார், நான் இன்னைக்கு இனிமே ஆலயத்துக்கு வரமாட்டேன் அப்படின்ட்டு போயிட்டார். அடுத்த வாரம் நற்கருணை கொடுக்கிற ஆராதனை. அப்போது அவர் வரல. அப்போது அங்கே இருந்த உபதேசியார் வயலினை எடுத்துகிட்டு போய் அவர் வீட்டு முன்னால் நின்று வாசித்து கொண்டு பாடினார். அப்படித்தான் மரியான் உபதேசியாகிய அவர் சகோதரா கர்த்தரின் பந்தியில் வா என்ற பாடலை கட்டி பாடினார். அவருக்காக கட்டி பாடினார். அந்த மனிதன் அழுது கொண்டு வெளியே வந்தார். ஆண்டவரோடும் சபையோடும் ஒப்புரவானார். அதை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோமா? கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தர் அன்பாய் சொந்த இரத்தத்தை சிந்தின காரணத்தை மான
பூரணமாய் எண்ணி கர்த்தரன்பாய் சொந்த இரத்தத்தை சிந்தின காரணத்தை மன பூரணமாய் எண்ணி கர்த்தரின் பந்தியில் வா. சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. ஜீவ அப்பம் அல்லோ கிறிஸ்துவின் திரு சரீரம் அல்லோ. ஜீவ அப்பம் அல்லோ. பாவமனம் கல்லோ உனக்காய் பகிரப்பட்டதல்லோ. தேவகுமாரனின் ஜீவ அப்பத்தை நீ என்று அவருடன் என்றும் பிழைத்திட. தேவகுமாரனின் ஜீவ அப்பத்தை நீ என்று அவருடன் என்றும் பிழைத்திட. கர்த்தரின் பந்தியில் வா. சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. இயேசுவின் இரத்தம் நம்ம ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை கொடுக்கிறது. அந்த சமாதானத்தினால் நம்ம இன்று நிரப்புவாராக. குடும்பத்தில் சமாதானம், வேலை ஸ்தலத்தில் சமாதானம், ஊழியத்தில் சமாதானம், ஆலயத்தில் சமாதானம், சபையில் சமாதானம் பெருகுவதாக. ஆண்டவருடைய இரத்தத்தை கனம் பண்ணி அதை நாம் பெற்றுக்கொள்வோம். அதோடு கூட இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக நன்மையானவைகளை பேசுகிறது. இட் இஸ் ஸ்பீக்கிங் குட் திங்ஸ். இந்த உலகத்திலே சாபம் நிறைந்திருக்கிறது. ஆனால் இயேசுவின் இரத்தமோ வேதம் கூறுகிறபடியே எபிரேயர் 12:24 படி ஆபேலின் இரத்தத்தை விட நன்மையானவைகளை நமக்காக பேசுகிறது. இட்ஸ் ஸ்பீக்கிங் குட் 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 திங்ஸ். உபாகமம் 23:5 பெலேயாம் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க முயன்றான். ஆனால் அவன் கதறுகிறான், ஆண்டவரே, இந்த ஜனங்கள் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், என்னால சபிக்க முடியலையே. வாயை திறக்கிறான், ஆசீர்வாதம் வருகிறது. இன்னைக்கும் பிசாசு கதறுகிறான், பிசாசின் மக்கள் கதறுகிறார்கள், சபிக்க முயலுகிறேன், இவர்களை குறித்து தவறான செய்திகளை பரப்புகிறேன், ஆனாலும் இவர்கள் இன்னும் ஆசீர்வாதம் பெற்று உயர்கிறார்களே, இன்னும் உயர்கிறார்களே, ஒன்றும் பலிக்கலையே என்று தடுமாறுகிறார்கள். தைரியமாக இருங்கள். உனக்கு விரோதமாக காரணம் இல்லாமல் இட்ட சாபம் வாய்க்காது. ஏனென்றால் இயேசுவின் இரத்தம் உங்களுக்காக ஆசீர்வாதத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. மனுஷர் என்ன வேணாலும் சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனாலும் நம் மீது அன்பு கொண்டிருக்கும் இயேசு நம்மோடு இருக்கும் வரைக்கும், அவருடைய இரத்தத்தினால் நம்மை விலைக்கு வாங்கி இருக்கும் வரைக்கும் நமக்கு ஆசீர்வாதம் தான் வந்துகிட்டே இருக்கும். எவ்வளவு தூஷணம் வருகிறதோ அவ்வளவு தூரம் கர்த்தர் உயர்த்தி கொண்டே போவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்தார், உங்களுக்கும் செய்வார். They are the people of covenant because of Abraham. ஆனால் நமக்கோ இரத்த உடன்படிக்கை ஆண்டவர் செய்திருக்கிறார். நமக்கு இரத்த உடன்படிக்கை செய்திருக்கிறார். தெய்வமே வந்து இரத்த உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஆபிரகாம் தன் மகனை உடன்படிக்கையாக கொடுத்தான். ஆனால் அவன் இரத்தத்தை சிந்த ஆண்டவர் விடவில்லை. ஆனால் நமக்கோ அவரே மகனாக, தேவனுடைய மகனாக, தேவகுமாரனாக வந்து நமக்காக தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். So we are guaranteed to have blessing. தைரியமாக இருங்கள், தைரியமாக இருங்கள். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 21 23 வரைக்கும் வீட்டின் நிலை சட்டத்தில் நிலைக்கால்கள் 2 மீதும் பஸ்கா பலியின் இரத்தத்தை தெளியுங்கள்.
அப்பொழுது சங்காரக்காரன் உங்களை அழிக்கும்படி உள்ளே வர முடியாது. உங்களை அழிக்கும்படி உள்ளே வர முடியாது. இயேசுவின் இரத்தத்தை நாம் சுமந்து கொண்டே இருப்போம். அவருடைய இரத்தத்தை கனம் பண்ணுவோம். இரத்தத்திற்கு உரியவர்களாக பரிசுத்தமாய் வாழ்வோம். அவர் சித்தத்தை நிறைவேற்றுவோம். அப்பொழுது நன்மையானவைகளை பேசிக்கொண்டே இருப்பார். சங்காரக்காரன் உள்ளே வரவே முடியாது. உங்கள் குடும்பம் அழியாது, உங்கள் வேலை அழியாது, உங்கள் ஊழியம் அழியாது, உங்களை அழைத்த அழைப்பு அழியாது. சபை எல்லா நாளும் உயிரோடு இருக்கும், நிலைத்து நிற்கும். இந்த கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறபடியினால் சந்தோஷமாய் வாழ்வோம். திகில் நமக்கு தேவையில்லை, இயேசு அதை சுமந்திருக்கிறார். துக்கம் தேவையில்லை, இயேசு சுமந்திருக்கிறார். பாடுகள் தேவையில்லை, இயேசு சுமந்திருக்கிறார். இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, உபத்திரவம் உண்டு. உனக்கு விரோதமாக 1000 பேர் எழும்புவார்கள், ஆனால் உன் கண்களால் மாத்திரம் நீ இதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். தைரியமாக இருங்கள், அதை கண்டு பயப்படாதிருங்கள். இயேசுவின் இரத்தத்தை கனம் பண்ணுவோம். அது நன்மையானவைகளை பேசிக்கொண்டே இருக்கிறது. சாபம் வந்துகிட்டே இருக்கும், பொறாமை வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் இயேசுவின் சந்தோஷம், இயேசுவின் அன்பு நமக்கு நன்மையானவைகளை பேசிக்கொண்டே இருக்கும். இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக பாருங்க, நீங்களே கேள்விப்பட்டீங்க. ஈரான்லேருந்து எத்தனையோ மிசைல், லெபனான்லேருந்து எத்தனையோ மிசைல், வெஸ்ட் பேங்க்லேருந்து எவ்வளோ மிசைல். ஒன்றாவது இஸ்ரேலில் வந்து அழிவை கொண்டு வந்ததா? இல்லை. அவங்களுக்கு ஒரு அயர்ன் டோம் வச்சிருக்கிறாங்க. அந்த மிசைல் வரும்பொழுது இந்த அயர்ன் டோமிலிருந்து இஸ்ரேல் மிசைல் சரியாக போய் அந்த மிசைலை வானத்திலே அழிக்கிறது. நமக்கு ஒரு அயர்ன் டோம் இருக்கிறது, இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தம், அதை நம்புகிறீர்களா? தைரியமாக இருங்கள். இட் இஸ் ஸ்பீக்கிங் குட் திங்ஸ். இந்த பொல்லாத பிசாசும் பிசாசின் மக்களும் உலக இச்சைகளும் உலக பிசாசின் பாவங்களும் மிசைல் மேல மாதிரி வருது. ஆனால் நமக்குள் இருக்கும் இயேசுவின் ரத்தம், நம்மை சுத்திகரித்து பராமரிக்கும் இயேசுவின் ரத்தம் நன்மையானவைகளை பேசி 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 ஒவ்வொன்றையும் அழிக்கிறது. ஆகவே தைரியமாக இருங்கள். என்னுடைய தந்தை ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட பொழுது இயேசு அவர்களோடு முகமுகமாய் பேசினார். 67ஆம் வருடத்திலே, மகனே, இது வரைக்கும் நீ தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணின. எங்கள் அப்பா ஸ்டேட் பேங்க் ஆஃபீஸராக இருந்தாங்க. ஆனாலும் தெருவில் போய் 5 மணிக்கு மேலே நிற்பாங்க. கிறிஸ்து இயேசு பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்தில் வந்தார்னு பிரசங்கம் பண்ணுவாங்க. தெரு கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆண்டவர் பார்த்தார், உன் உண்மையை பார்க்கிறேன் என் மகனே, உன்னை பொது மேடையில் இப்போ வைக்க போகிறேன். கர்த்தர் தான் வைத்தார். இனி ஆயிரக்கணக்கான ஜனங்கள் என்னுடைய வார்த்தையை உன் மூலமாக கேட்கும்படி வருவார்கள் என்றார். அதுக்கு முன்னால் அவர் சொன்னவுடன் இன்னொரு காரியத்தையும் சொன்னார். உன் மூலமாக ஆயிரக்கணக்கான ஜனங்களை நான் சுகமாக்குவேன். நீ ஜெபம் பண்ணுவ, நான் வந்து சுகமாக்குவேன். நாங்கள் சுகமாக்குவது அல்ல, இயேசுதான் சுகமாக்குகிறவர். நம்ம வேலை ஜெபம் பண்ணுற வேலை, அழைப்புக்கேற்ற வேலை. ஆனால் இயேசுதான் ரத்தம் சிந்தி இருக்கிறார், இயேசுதான் காயங்களை உடையவராக இருக்கிறார். அதனால் நாம் சுகமடைகிறோம். ஆகவே அவர் அப்படி சொன்னார். அதுக்கு என்ன வழி? முதலாவது என் தந்தை சுகவீனம் அடைந்தார். லங்ஸ் போயிடுச்சு, 2 லங்ஸும் போயிடுச்சு. ரத்த வாந்தி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க 34 வயசில். ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை லட்சக்கணக்கான ஜனங்களுடைய நோயை குணமாக்க ஜெபம் பண்ணும்படி உபயோகப்படுத்துவேன் என்று. ஆனால் முதலாவது வந்தது நோய், சாகும் தருவாய். ஒரு நாள் கடைசி நேரம் வந்துருச்சு, சாக போடுற நேரம். அப்போ பிசாசு தோன்றினான். அவன் சொன்னான், தினகரன், ஏம்பா நீ இயேசு இயேசுன்னு தெருவில் போய் நின்றுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிற, ஏன் பின்னால் வா. உன் இயேசு பார் உன்னை சாக விட்டுட்டுருக்கு, பேசாமல் உட்காந்துருக்கார். அவமானப்படுத்தி அப்படியே உட்காந்துருக்கார். எல்லாரும் சொல்கிறாங்க, இவன் இயேசு இயேசுன்னு போனான், பேசாமல் பேங்க் வேலையிலேயே இருந்திருக்கலாம். இயேசு பின்னால் போனான் பார், சாகிற மாதிரி கிடக்கிறான். எல்லாம் போயிட்டாங்க. இதெல்லாம் எதுக்கு உனக்கு? ஏன் பின்னால் வா, நான் உன்னை என்னுடைய வல்லமையினால் நிரப்புவேன். ராஜாக்கள் வந்து ஓங்காலில் விழுவாங்க,
காசை கொண்டாந்து ஓங்காலில் வைப்பாங்க. புகழும் பெருமையும் ஓங்காலில் வந்து விழும். உனக்கு நோயே வராது, நல்லா இருப்ப, நீடித்த நாள் வாழ்வாய். இதான் பிசாசு கேரண்டி. எங்கள் அப்பா சொன்னாங்க, ரொம்ப டெம்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா சாக போகிற நேரம் எரியுது அப்படியே. ஆண்டவருடைய பிரசனமும் இல்லை. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ண முடியாது, இருள் நம்மை சூழ்ந்து கொள்ளும், எல்லாரும் கேவலமாக பேசுவாங்க, நமக்கு ஏதோ பாவம் செஞ்ச மாதிரி ஒரு உணர்வு. இப்படி தான் இருக்கும். இந்த சோதனையின் வழியில் போகும்போது அப்படி தான் இருக்கும். அந்த நேரத்தில் தான் ஆண்டவர், பரிசுத்த ஆவியானவர், நமக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவியானவர், அவர் என் தந்தைக்கு கிரியை செய்தார். கண்களை திறந்தார். ஒரு பக்கத்திலே சிலுவை எடுத்துக்கொண்டு இரத்தத்தை சிந்தி அவர் நடந்து போவதை பார்த்தார். அது என் தந்தையுடைய உள்ளத்தை உருக்கிற்று. சாத்தானை பார்த்து சொன்னார், அப்பா நீ சொல்றதெல்லாம் நல்லா இருக்குப்பா, பேசக்கூட முடியல, நினைவில் தான் இதெல்லாம் நடக்குது, நீ சொல்றதெல்லாம் நல்லா இருக்கு, ஆனால் நீ எனக்காக உயிரை கொடுக்கலையேப்பா, எனக்காக ரத்தம் சிந்தலையேப்பா. இயேசுதான் எனக்கு ரத்தம் சிந்தி இருக்கிறார். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது நம்பிக்கையாயிருப்பேன், நம்பிக்கையாயிருப்பேன். இயேசு தோன்றினார். பிசாசு தலை குனிந்து போனான். என் தந்தையை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். 37 வருஷம் எத்தனை கோடிக்கணக்கான மக்களுடைய துயரையும் நோயையும் குணமாக்கும்படி ஆண்டவர் ஜெபம் செய்யும்படி அவரை உபயோகப்படுத்தினார். உங்களையும் உயிர்ப்பிப்பார், உங்களையும் உயிர்ப்பிப்பார். டோன்ட் பி அஃப்ரைட், டோன்ட் பி அஃப்ரைட். இயேசுவின் ரத்தம் நமக்காக நன்மையானவைகளை பேசும். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே, இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வாரே. என் மனமே உன்னை மறப்பாரோ, தேவன் உன்னை மறந்து போவாரோ. என் மனமே உன்னை மறப்பாரோ, தேவன் உன்னை மறந்து போவாரோ. துயரங்கள் எல்லாமே மறைய செய்வாரே, ஆனந்த தைலத்தை உன்மேல் பொழிவாரே. துயரங்கள் எல்லாமே மறைய செய்வாரே, ஆனந்த தைலத்தை உன்மேல் பொழிவாரே. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே, இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வாரே. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே, இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப வைப்பாரே, உயிர் தெழும்ப வைப்பாரே, உயிர் தெழும்ப வைப்பாரே. கடைசியாக ஊழியம் செய்ய சுத்த மனசாட்சி தரும் இயேசுவின் ரத்தம். எபிரேயர் 9:14 வேதம் கூறுகிறது, நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதற்கு நமக்கு வேண்டியது சுத்த மனசாட்சி, செத்த கிரியைகள் இல்லாத ஒரு இருதயம். அதற்கு இயேசுவின் இரத்தம் நம்மை சுத்திகரித்து வைக்கிறது, அவருக்கு ஊழியம் செய்யும்படி சுத்திகரித்து வைக்கிறது. அப்பொழுது ஆண்டவர் நமது ஊழியத்திலே தமது வல்லமையை விளங்கச் செய்கிறார். ஆண்டவருக்கு மகிமையாக இந்த காரியத்தை சொல்லுகிறேன். 1990 வருடத்திலே
ஒரு பெரிய பொதுக்கூட்டம் குண்டக்கலிலே ஒழுங்கு செய்யப்பட்டது. என் தந்தை வர முடியவில்லை, நோய்வாய் அடைந்தார். நான் தனிமையாக சென்றிருந்தேன். அப்பொழுது அந்த கூட்டத்திலே கடைசி நாள் பயங்கரம் மழை மேகம், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வெளி மைதானத்தில் இருந்தார்கள். பேச வேண்டிய நேரம் திடீரென்று மழை ஆரம்பித்தது. ஆண்டவர் ஒரு விசுவாசத்தை கொடுத்தார். நான் எழுந்து நின்று நான் சொன்னேன், ஆண்டவரே, இந்த ஜனங்கள்லாம் கேன்சர் நோயினால் வேதனையினால் வந்திருக்கிறாங்க. இந்த கூட்டம் நடைபெறாமல் போனால் ஜெபம் பண்ண முடியாமல் போயிடும் இவங்களுக்காக. அதே பாரத்தோடு இவங்க போகணுமே, தயவு செய்து மனதுருகி இந்த மழையை நிறுத்தும், நாங்கள் ஜெபம் பண்ண பிறகு மழை வரட்டும் சாமி என்று ஜெபம் பண்ணினேன். ஆமேன் என்று சொன்ன பொழுது மழை அப்படியே நின்றது. அந்த கூட்டத்திலே நடைபெற்ற ஒரு அற்புதம். பல வருடங்களுக்கு பின்பு பெங்களூர் நகருக்கு நாங்கள் போயிருந்த பொழுது அந்த பட்டணத்தின் ரயில்வேயில் இருந்த டிஆர்எம் தான் மிகப்பெரிய பொசிஷன். கம்ப்ளீட் ரயில்வேஸை, அந்த செக்ஷன் ரயில்வேஸை நிர்வகிப்பவர். அவர் வந்து பார்த்தார். அவர் பூர்வீக கிறிஸ்தவர் அல்ல. அவர் சொன்னார், 12 வருஷங்களுக்கு முன்னால் உங்கள் கூட்டத்துக்கு அந்த குண்டக்கலுக்கு வந்திருந்தேன், குடிச்சிட்டு வந்திருந்தேன். ரயில்வே அதிகாரி நான். எவ்வளோ குடி என்னால் விட முடியல. ஆனால் குடியோடு அங்கே வந்திருந்தேன். எல்லா ரயில்வே அஃபீஷியல்ஸும் வந்திருந்தாங்க. அது ஒரு ரயில்வே கிரவுண்ட். அப்போ நான் எல்லார் மத்தியிலையும் உட்கார்ந்துருந்தேன். நீங்கள் ஜெபம் பண்ணிங்க, மழை நின்றுச்சு. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்போ நீங்கள் பேசுனீங்க, எனக்கு ஒன்றும் புரியல, பயங்கர குடி. அதனால் கடைசியில் நீங்கள் கார் ஏறி போகும்போது நிறைய பேர் உங்களை சூழ்ந்துக்கிட்டாங்க, உங்களை தொட முயன்றாங்க. நானும் கையை விட்டு உங்களை தொட முயந்தேன். உங்கள் கோட்டை தான் தொட முடிஞ்சுது. அடுத்த செகண்ட் என்னமோ நடந்தது, தரையில் விழுந்தேன், மயங்கி போனேன். எழுந்தேன். 2 மணி நேரத்திற்கு பிறகு எழுந்திருப்பேன் என்று நம்புகிறேன். எழுந்தேன். அந்த குடி ஆசையே போயிடுச்சு, அன்னையோடு குடி போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆலயத்துக்கு போய் இயேசு யார் என்று அறிந்து கொண்டேன். இயேசுவின் பிள்ளையாக மாறினேன். என்று உயர்ந்த அதிகாரியாக இருக்கிறேன். என் வேலையோடு சேர்ந்து எங்கும் சென்று சுவிசேஷத்தை அறிவித்து வருகிறேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் போய் எங்கேயாவது கிராமத்தில் இயேசுவை பற்றி சொல்லி வருகிறேன். அந்த நாளில் ஆண்டவர் என்னை மாற்றினார் என்றார். அப்பொழுதுதான் உணர்ந்தேன், நாம் மண்ணான மனிதர். ஆனால் ஆண்டவர் அவருடைய இரத்தத்தின் நிமித்தம் நம் செத்த கிரியைகளை நீக்கி இரக்கமாக சுத்த மனசாட்சியை கொடுத்து ஜனங்களுக்கு அவருடைய வல்லமையை நம் மூலமாக அனுப்புகிறார். எவ்வளோ பெரிய கிருபை! இது இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம். அந்த இரத்தம் உங்களோடு இருக்கிறது. ஆகவே தைரியமாக நாம் போய் இயேசுவின் நாமத்தை சொல்லுவோம். நம் செத்த கிரியைகளை நீக்கி ஜீவனுள்ள கிரியைகளை கொண்டு வரும்படி ஆண்டவர் நம்மை உபயோகப்படுத்துவார். தைரியமாக இருங்கள். இயேசுவின் இரத்தம் நம்முடைய பாவங்களையெல்லாம் நீக்குகிறது. இயேசுவின் இரத்தம் நம்மை சமாதானத்தினால் நிரப்பி அவரோடும் யாவரோடும் சமாதானம் பெற்று உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வர பண்ணுகிறது. இயேசுவின் இரத்தம் தீமையிலிருந்து நம்மை விலக்கி காக்கும்படியாக நன்மையானவைகளை நமக்காக வாதாடி பேசுகிறது. இயேசுவின் இரத்தம் சுத்த மனசாட்சியோடு செத்த கிரியைகளார அவருக்கு சேவை செய்யும்படியாக, அற்புதங்களை ஜனங்களுக்கு கொண்டு வரும்படி, ரட்சிப்பை கொண்டு வரும்படி நம் மூலமாக கிரியை செய்கிறது. நாம் தேவனுடைய சபை. இதற்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். நம் பாடுகளை ஏற்றுக்கொண்டு, நம் துக்கங்களை சுமந்து, நம் நோய்களை ஏற்றுக்கொண்டு, நம்முடைய பலவீனங்களை சுமந்து நம்மை முற்றிலும் ஜெயம் கொள்கிறவராக அவருடைய இரத்தத்தினால் நம்மை ஆண்டவர் மீட்டு ரட்சித்திருக்கிறார். மனதார அவரை ஸ்தோத்தரிப்போம். அந்த நம்பிக்கையோடு அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம். தொடர்ந்து இயேசுவின் பிள்ளைகளாக வாழ்வோம். நாம் யாவரும் கண்களை மூடி இந்த பாக்கியத்திற்காக நாம் யாவரும் ஆண்டவரை மனதார ஸ்தோத்தரிப்போம், மனதார ஸ்தோத்தரிப்போம். Thank you, Jesus. We give you all the glory.
கண்டுனை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். கண்டுனை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார். எண்ணிப்பார், 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 என்றும் அதை எண்ணிப்பார், என்றும் அதை எண்ணிப்பார். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், என்றும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய இருதயத்தை திறந்து, ஆண்டவரே மத ரத்தத்தினால் ஒரு முறை என்னை கழுவும் சுவாமி. எனக்கு யாவரோடும் சமாதானம் வேண்டும், உம்மோடும் வேண்டும், மற்றவர்களோடும் வேண்டும். என்னை பரிசுத்தம் பண்ணும் என்று நாம் வேண்டிக் கொள்வோமா? இந்த நேரத்திலே அவர் நம் ஒவ்வொருவரையும் பரிசுத்தம் பண்ணி நம் ஒவ்வொருவர் பாவங்களையும் நீக்கி இருளில் இருந்து ஜீவனுக்குள் கொண்டு வர நம் மத்தியிலே இயேசு இருக்கிறார். இயேசு இருக்கிறார். இயேசுவோடு பேசுவோம். இயேசப்பா, தங்கள் இருதயத்தை திறந்து பாவத்தை அறிக்கை செய்யும் ஒவ்வொருவரையும் இப்பொழுது கண்ணோக்கி பாரும். உமது இரத்தத்தினால் அப்பா ஒவ்வொருவரையும் கழுவும். எங்கள் அனைவரையும் கழுவும் ஏசப்பா, கழுவும் ஏசப்பா, சுத்திகரியும் ஏசப்பா. பாவம் செய்யாதபடிக்கு உமது சமாதானத்தை தாரும் அப்பா. மோடு ஒப்புரவாகி எப்பொழுதும் இருக்கும்படியான கிருபை தாரும் ஏசப்பா, கிருபை தாரும். ஒவ்வொருவர் சரீரத்தில் இருக்கும் நோய்களை நீர் சுமந்தபடியினால் உமது தழும்புகளினால் ஒவ்வொருவரையும் சுகமாக்க சுவாமி. நோயுள்ளவர்கள் உங்கள் மார்பிலை கை வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா, எங்களுக்காக எங்கள் நோய்களை ஏற்றுக்கொண்டு அப்பா எங்கள் பலவீனங்களை சுமந்திருக்கிறீர் என்று வேதம் கூறுகிறது. ஆகவே இப்பொழுது ஒவ்வொருவர் நோயும் குணமாக்கும் ஏசப்பா. ஒரு அற்புதத்தை செய்யும் ஏசப்பா. ஒவ்வொருவர் பலவீனத்தையும் நீக்கும். உமது ஜீவன் இறங்கட்டும் ஏசப்பா. அதே போல உள்ளத்திலே இருக்கும் துக்கங்களை எடுத்து போடும் சுவாமி. துக்கங்களை எடுத்து போடும், கவலைகளை எடுத்து போடும், பயங்களை எடுத்து போடும். அது ஜீவன் இப்பொழுது இறங்குவதாக சுவாமி, இறங்குவதாக, இறங்குவதாக. அவர்களுக்கு சமாதானம் தாரும். Give them peace to have great victory, Lord. Great victory, Lord. எல்லாவற்றிலும் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக மறுரூபமாகும்படி இப்பொழுது ஒவ்வொருவருக்குள்ளும் அது சமாதான ஆவி இறங்கட்டும் ஏசப்பா. ஊழியத்திலும் சமாதான ஆவி இறங்கட்டும் ஏசப்பா. ஒரு மனதின் ஆவி இறங்கட்டும் ஏசப்பா. வெளிச்சம் இறங்கட்டும் ஏசப்பா. தயவு செய்து உமக்கு உண்மையாய் ஊழியம் செய்ய விசேஷ கிருபை தாரும். யார் யாருக்கு போராட்டங்கள் இருக்கிறதோ, பொறாமை நிமித்தம் போராட்டங்கள் அவர்கள் வாழ்விலை இருக்கிறதோ, பொறாமை பிடித்த மக்கள் நிமித்தம் இருக்கிறதோ, பிசாசின் கிரிகளின் நிமித்தம் இருக்கிறதோ, அவர்களை இப்பொழுது விடுதலை செய்ய சுவாமி. நன்மையானவைகளை பேசி அவர்களை உயர்த்தி ஆசீர்வதியும். தீங்கு செய்கிறவர்களுக்கு மேலாக உயர்த்தும், கனம் பண்ணும், ஆசீர்வதியும். அது மகிமை விளங்குவதாக ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். நீர் மகிமைப்படுவதற்காக நன்றி.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். துக்கத்தின் நாட்கள் இன்றோடு முடிவடைகிறது என்று இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு சொல்லுங்க. எனக்கு அருமையானவர்களே, மே 3ஆம் தேதி 4ஆம் தேதி மாலையிலே திருநெல்வேலியிலே பிரான்சிஸ் சேவியர் இன்ஜினியரிங் கல்லூரி மைதானத்திலே இயேசு அழைக்கிறார் பிரார்த்தனை திருவிழா நடைபெற போகிறது. தேவன் என்னோட பேரை சொல்லணும்னு நான் வாஞ்சியா ஜெபிச்சேன். ஆத்மா கர்த்தருடைய வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது. இயேசுவின் தீர்க்கதரிசன ஆவி உங்கள் ஆவிக்குள் இறங்குகிறது. உங்கள் நாவிலே புது பாஷைகள் இறங்குகிறது. தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் உணர்ந்தேன். நாங்க ஜவுளி கடை வச்சிருக்கோம். தீபாவளிக்கு முதல் நாள் மதியானம் 1 மணி வரைக்கும் ₹1 கூட விற்கல. நான் ஜீசஸ் கால்ஸ்க்கு ஃபோன் பண்ணி நல்லா ஜெபிச்சாங்க. அதுக்கப்புறம் போன வருஷம் நாங்க தீபாவளி வியாபாரம் பார்த்ததை விட 2 மடங்கு அரை நாளில் தேவன் எங்களுக்கு வியாபாரத்தை ஆசீர்வாதமா கொடுத்தார். இன்று முதல் தலை நிமிர்ந்து நிற்க போகிறீர்கள். உங்கள் குடும்பம் தலை நிமிர்ந்து நிற்க போகிறது. அதற்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் இப்பொழுது உங்கள் மீது அனுப்பி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்கள் காயங்களை இப்பொழுது ஆற்றுகிறார். இப்பொழுது உங்களை தொட்டு சுகமாக்குகிறார். எல்லா செத்து போன உறுப்புகள் எல்லாம் உயிர் பெறட்டும் அப்பா. உம்முடைய ஜீவன் இறங்கட்டும் அப்பா. நிச்சயமாகவே முடிவு கூட்டத்திற்கு இப்பொழுதே ஆயத்தமாகுங்கள். அதற்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த கூட்டத்தை நடத்த நான் வாலண்டியரா இருக்க விரும்புகிறேன், ஜெப வீரராக இருக்க விரும்புகிறேன். வேனிலே ஜனங்களை கூட்டிக் கொண்டு வந்து ஆசீர்வாதத்தை பெற வைக்க விரும்புகிறேன். இன்னும் தேவைகளை சந்திக்க நான் உதவ விரும்புகிறேன். இன்னும் பாடல் பாட விரும்புகிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறவர்கள் இந்த டெலிபோன் நம்பருக்கு போன் பண்ணுங்க. இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம் திருநெல்வேலியில் இருக்கிறது. அங்கும் நீங்கள் போய் பதிவு செய்து கொள்ளுங்கள். பாளையங்கோட்டை, திருநெல்வேலி, அதை சுற்றுப்புறம் இருக்கும் அத்தனை பட்டணங்களுக்கும் அத்தனை கிராமங்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக 2 நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நாம் சேர்ந்து சந்தித்து இயேசுவின் பாதத்தில் ஜெபம் பண்ணி அற்புதங்களை நாம் ஜனங்களுக்கு கொண்டு வருவோம். இயேசுவை கனம் பண்ணுவோம். God bless you.